ஹாய் வர்ஸ் வெல்கம் பேக் டு ஒடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு நாட்டில் அம்பேத்கரோட பேச்சு தாக்கமானது அதிகமாகவே இருந்து கொண்டு வருகின்றது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? அம்பேத்கர் புதைக்கப்படவில்லை, மக்கள் மனதில், எளியவர்கள் மனதில் விதைக்கப்பட்டுள்ளார் என்பதில் அப்பட்டமாக தெரிகின்றது. அமித்ஷா ஆணவத்தின் பேச்சின் காரணமாக தமிழ்நாட்டு மட்டுமில்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களும் கண்டனத்தை தெரியப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அதன்படியாக டிஎம்சி எம்பி டெரிக் ஓ பிரியன் விதிமீறல் நோட்டீஸ் ஆனது 187 பிரிவின் பேரில் தலித் தலைவரை அவமதித்து பேசியதாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த நிகழ்வை கடுமையாக கண்டிக்கின்றோம். ஏனால் அம்பேத்கர் தலித்திய தலைவர் மட்டும் கிடையாது. ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஆட்சி அதிகாரத்தில் புறக்கணிக்கப்பட்ட எல்லா சமூகத்துக்கும் ஒரு உன்னதமான தலைவர் என்பதை நீங்கள் மக்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் அமித்ஷா பேசிய அந்த வார்த்தையின் காரணமாக அமித்ஷாவை உலகத்தின் உள்ள அனைத்து மக்களும் கண்டிப்பாக அவரை தண்டிக்கப்பட வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியுள்ளது. அனைத்து மீடியாக்களும் வெட்ட வெளிச்சமாக காட்சி பொருளாக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். எஸ், இந்த நிகழ்வு 1947க்கு மேலே பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட நிலைமையும் இதே போல தான் இருந்தது அன்றைய காலகட்டத்தில். அதைத்தான் அமித்ஷா உள்நோக்கத்தோடு சொல்லி உள்ளார். என்ன இருந்தாலும் 2024 இது போன்ற ஒரு கேவலமான, இது போன்ற ஒரு வரம்புக்கு மீறிய ஒரு செயலை செய்வது அநாகரிகமான செயல் என்ற காங்கிரஸ் தலைவர் கார்கே தெரியப்படுத்தி உள்ளார். நான் மட்டும் அம்பேத்கர் பிறக்கவில்லை என்றால் நான் ஒரு தேசிய தலைவராக ஆயிருக்க முடியாது என்று தன்னுடைய ஆதங்கத்தை கார்கே அவர்கள் தெரியப்படுத்தி உள்ளார். இதை பார்க்காமலும் இருக்கக்கூடிய மோடி என்ன பண்றார், மோடியின் நிலைமை என்ன என்று மக்கள்கள் அறிய வேண்டும். 240 இடங்களே வைத்து கொண்டுள்ள பிஜேபி அம்பேத்கரை இழிவாக பேசும் நிலை ஏற்பட்டுள்ள தருவாயில் 400 சீட்டுகளிலே வென்றிருந்தால் தமிழ்நாட்டின் நிலை, இந்தியாவின் நிலை, அம்பேத்கர் நிலை எவ்வாறு இருக்கும் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். இதன் முன்னோட்டமாக அனைத்து தலைவர்களும் கண்டன குரல்களை எழுப்பிய வண்ணம் இருந்து வருகின்றார்கள். இதன் ஒரு பிரிவாக கர்நாடகா சிஎம் சித்தராமையா அவர்கள் தான் பேசிய ஒரு பதிவில் அம்பேத்கர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் மாடு மேய்த்திருப்பேன். பிஎம் மோடியானவர் என்ன பிரைம் மினிஸ்டர் இருப்பாரா நினைக்கிறீங்களா, டிவி திட்டு இருந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் எப்படி அம்பேத்கரை பற்றி தரக்குறைவாக பேசக்கூடியதை மோடி அவர்கள் பார்த்தும் பார்க்காமல் இருக்கின்றார் என்பது தெரியவில்லை. அவர் பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று ஆர்டேஜியின் குரூப்பு ஆனது அமித்ஷாவின் மீது மிகுந்த காட்டமான பதிவுகளை வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் அமித்ஷா ஒரு ஆண் ஆதிக்கத்தின் விளிம்பாக, உயர்ந்த ஒரு சாதியின் வர்க்கத்தின் விளிம்பாக, ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்கள்களின் எதிரியின் விளிம்பாக அந்த பேச்சானது புலப்பட்டுள்ளது, தெரிகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நாடு முழுவதும் அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுத்து வருகின்றார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதனால சன் பரிவார் கும்பல்களுக்கு சவுக்கடி விழுந்து கொண்டு வருகின்றது. அம்பேத்கரை பற்றி பேசி காங்கிரஸை இழிவுபடுத்தக்கூடிய இந்த நிகழ்வின் மூலமாக அமித்ஷாவின் உண்மையான சுயரூபமானது, முகத்திரையானது கிழித்து எறியப்பட்டு இந்திய மக்களின் முன்னாடியில் அமித்ஷா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஆள் என்று தெள்ள தெளிவாக கட்டப்பட்டுள்ளது. சீமான் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக பேசக்கூடிய சீமான் ஓயாமல் கடவுள் பெயரை உச்சரித்து கொண்ட நீங்கள் தான் அயோத்தியில் தோன்றீர்கள் என்றால் அண்ணல் அம்பேத்கரை பெயரை உச்சரித்தால் அயோத்தியில் வென்றவர்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்காப்புல. அம்பேத்கர் இல்லை என்றால் அயோத்தியின் உங்களுடைய ஓட்டு வங்கியானது கண்டிப்பாக கிடையாமல் இருக்காது என்று சீமான் மிக கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். ஒரே நாடு ஒரே ஜாதி என்னும் நச்சுன்னு பேசக்கூடிய அந்த பிஜேபியின் வார்த்தையானது
ஒரே நாடு, ஒரே சமூகம், ஒரே சேலரி, ஒரே சமுதாயம், ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் என்று ஏன் பேச மாட்றாங்க என்று தெரியவில்லை. ஒரே நாடு இருந்தால் போதுமா? ஒரே ஜாதி இருந்தால் போதுமா? ஒரே சேலரி இருக்கக்கூடாதா? ஒரே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அனைத்து மக்களையும் வறுமை கோட்டுக்கு மேலே ஏற்றக்கூடிய ஒரே சமுதாயம், ஒரே சமூகமாக இருக்கக்கூடாதா என்று அனைவரும் கேள்வி எழுப்பிய வண்ணம் உள்ளனர். எது எப்படியோ அமித்ஷா பேசியது மிக மிக அப்பட்டமான ஒரு கேவலமான ஒரு தரக்குறைவான ஒரு செயல். அதை வன்மையாக நம் வடுகை உண்மை தேர்வு சேனலானது கண்டிக்கின்றது. அம்பேத்கர் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவராக கருத வேண்டாம், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவான தலைவராக கருத வேண்டும் என்பதில் ஜெய் பீம்.